ஏன்பா இதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லலாம் கமெண்ட் பண்றவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கப்பா. கமெண்ட் தானே யாரு கேட்பா? என் இஷ்டத்துக்கு நான் அப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டுலாம் இருக்காதீங்க. இப்படி பண்ண ஒருத்தருக்கு சிறப்பான சம்பவத்தை செஞ்சு விட்டுருக்காங்க கன்னிகா. அதாவது சிநேகனோட மனைவி தான் இந்த வேலையை பார்த்து விட்டுருக்காங்க. எதுக்காக கன்னிகா வந்து திடீர்னு ஆக்ஷன்ல இறங்குனாங்க, என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கவிஞர், நடிகர், அரசியல் பிரமுகர் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படக்கூடியவர் தான் சிநேகன். இவரோட மனைவி கன்னிகா. ரெண்டு பேருமே காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே நல்லா போய்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு இரட்டை பெண் குழந்தைகள், அழகான குழந்தைகள் இருக்காங்க. இவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது சுமூகமா நல்லபடியா போயிட்டு இருக்கு. பாக்குற எல்லாருக்குமே ச்சே, வாழ்ந்தா இவங்களை மாதிரி வாழணும்பா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இவங்க வாழ்க்கைய அழகா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வந்து 2 குழந்தைகள் பிறந்திருக்காங்க. இவங்களோட குடும்ப வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கைகள் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள்ல கண்டிப்பா வெளியிட்டுட்டு வராங்க. சோ இதுக்காகவே ரசிகர்கள் பட்டாலும் நிறைய இருக்காங்க. என்னன்னா, நீங்க டெய்லியுமே எங்களுக்காக வீடியோ போடுங்க, அதை பார்த்து ரசிக்கிறோம், அவ்வளவு அழகா இருக்கு, அந்த நாளே கொஞ்சம் நல்லா போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க போடக்கூடிய வீடியோ எல்லாமே அவங்களோட வாழ்க்கை முறை எல்லாமே வந்து பழைய காலங்களை சேர்ந்த மாதிரி இருக்குது. அதாவது சுத்தி இருக்கவங்களை நல்லா பார்த்துக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரே போல ட்ரீட் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு ரசிக்க வைக்குது. அதாவது வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு கூட வந்து அவங்க வந்து நாம என்ன சாப்பாடு சாப்பிடுறோமோ அதே கொடுக்குறாங்க. நம்ம எந்த டம்ளர்ல வந்து நம்ம டீ குடிப்போமோ ஜூஸ் குடிப்போமோ அதே டம்ளர்ல தான் மத்தவங்களுக்குமே கொடுக்குறாங்க அப்படின்றதுனால இவங்களை வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாம சரி அவங்கள பார்த்து கத்துக்கணும்ப்பா, யார்கிட்டயுமே வேறுபாடு காட்டவே கூடாது, எல்லாத்தையுமே ஒரே போலதான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்லாம் எல்லாருமே சொல்லிட்டு போறாங்க. இதுல மிக முக்கியமா கன்னிகா வந்து அவங்களோட 2 பெண் குழந்தைகளும் என்னென்ன பண்றாங்க, அவங்க 2 குழந்தைகளுக்குமே 1 வயசு ஆயிடுச்சு, இருந்தாலும் டெய்லியுமே அந்த குழந்தைகள் என்னென்ன பண்றாங்க, அவங்களுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்குறாங்க, இது எல்லாத்தையுமே வந்து கன்னிகா வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து ரசிகர்களுமே சே அவ்வளவு கியூட்டா இருக்காங்க குழந்தைங்க, இதுக்கப்புறம் டெய்லி வீடியோ போடுங்க, நாங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அன்பு மழை பொழியறாங்க. அதே நேரத்துல குழந்தைகளை நல்லபடியா பார்த்துக்கோங்க, திருஷ்டி பற்ற போது கண்டிப்பா சுத்தி போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. குழந்தைகளை சேஃபா பார்த்துக்கோங்க, சுத்தி போடுங்க, இப்படிலாம் இது மாதிரியாகவும் அவங்களுக்கு வந்துட்டு அன்பு தொலைலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி அன்பு இருந்தாலுமே அதுக்கு எதிராக நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி சம்பவம் தான் இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, இப்படி ஒரு பக்கம் அவங்க வீடியோ போடுறதுக்கு வந்து ஆதரவா நிறைய பேர் இருந்தாலும் ஒரு சில பேர் வந்துட்டு திட்டி போடுறாங்க. அதாவது அந்த குழந்தைகள் அப்படின்னு கூட பார்க்காம அந்த குழந்தைகளை அவதூறு பேசுற விதமாகவும் தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தியுமே கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அதுல ஒரு நபர் இந்த மாதிரி கமெண்ட்களை பண்ணியிருக்காங்க. இது வந்து கன்னிகாவுக்கு ரொம்பவே ஆத்திரத்தை கொடுத்திருக்கு. எப்படி குழந்தைகளை பத்தி இப்படி பேசலாம் அப்படின்றவங்க வந்துட்டு உடனடியா காவல் நிலையத்துல அந்த நபர் தொடர்பா புகார் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு சைல்டு அபியூஸ் அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்து அந்த அக்கௌண்டையுமே பிளாக் பண்ண வச்சுட்டாங்க. இப்போ இந்த நடவடிக்கை மட்டும் எடுக்காம இன்னும் நிறைய வேலைகளை பார்த்திருக்காங்க. அந்த நபர் மேல தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியுமே கன்னிகா சொல்லியிருக்காங்க. இப்போ சிநேகரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்துட்டு கவிஞர், நிறைய பாடல்களை வந்து எழுதியிருக்காரு. இவர் எழுதின எக்கச்சக்க பாடல்கள் வந்து ஹிட் பாடல்கள் தான். தமிழ் சினிமாவில இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஜொலிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு சில படங்கள்லயுமே நடிச்சிருக்காரு. குறிப்பா பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு, முதல் சீசன்ல கலந்துகிட்டாரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா தான் கவிஞர் சிநேகன் வந்து யார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி இவருக்கு இந்த கவிஞர் சிநேகன் அப்படின்றது பாடலாசிரியர் அப்படின்னு தெரியும். ஆனா அவருடைய முகம் பரிச்சயமா எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சதுன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளதான். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரொம்ப நாட்கள் இருந்தாரு. அதனால மக்களுக்கு பிடிச்சமான ஒரு நபருமாவே மாறினாரு. சோ அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவங்களோட குடும்பம் சேர்ந்ததா இருக்கட்டும், குடும்பம் வந்து குடும்பத்தை விட்டு தனியா இருந்தாரு. அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறமா குடும்பம் ஒன்னா ஆனாங்க. இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா சிநேகனோட வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் அவரோட வாழ்க்கையில வந்து அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா குடும்பம் ஒண்ணு சேர்ந்தாங்க. அதுக்கப்புறமா கன்னிகாவுடனான காதல், கல்யாணம், திருமணம், இது எல்லாமே நல்லபடியா போச்சு. அதுக்கப்புறமா எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய வகையில இவங்களுக்கு வந்து இரட்டை பெண் குழந்தைகள், அழகான பெண் குழந்தைகள் வந்து பிறந்தாங்க. சோ இப்படி இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கையில வந்து நல்ல காரியங்கள் தான் நடந்துகிட்டே இருந்துச்சு. எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இவங்களோட லவ் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். ஒவ்வொரு நிகழ்ச்சியில கலந்துக்கிடும் போதும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ரொம்பவே புரிதலோட இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட மனைவிக்காக பாடல் பாடுவாரு சிநேகர். இப்பெல்லாம் இருக்கும்போது வந்து
வாழ்க்கையில் எப்படி இருந்தா கணவன் மனைவியா இருந்தா இப்படிதான்ப்பா ஒரு ஒற்றுமையோட புரிதலோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் கன்னிகா சிநேகன் இவங்க 2 பேருமே காதலிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. அதாவது வயசு வச்சு ரொம்ப விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. அது எல்லாத்தையுமே பொருட்படுத்தாம விமர்சனங்கள் எதையுமே கண்டுக்காம கன்னிகா ஒரேடியா சொல்லிட்டாங்க, அது என்னோட வாழ்க்கை, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவுல இருந்ததுனால 2 பேருமே திருமணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டு இப்போ நல்லபடியா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலைகளை தான் குழந்தையை பத்தி அந்த நபர் தவறான முறையில கமெண்ட் பண்ணி போட்டிருக்காரு. சோ இதுக்கப்புறமா கன்னிகா என்ன பண்ணிருக்காங்கன்னா காவல் நிலையத்துல புகார் கொடுத்து அந்த அக்கௌண்டையுமே பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. இது தொடர்பா ஒரு விழிப்புணர்வு வீடியோவையும் கன்னிகா தன்னோட சமூக வலைதள பக்கத்துல வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கப்புறம் யாருமே தவறான முறையில கமெண்ட் பண்ணா கண்டிப்பா விட்டுறாதீங்க, இப்படிதான் ஆக்ஷன் எடுக்கணும். குழந்தைகளை பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. குழந்தை அப்படின்றதுனால மட்டும்தான் நான் ரொம்பவே பொங்கி எழுந்தேன். இப்போ அந்த நபர் மேல வழக்கு கொடுத்திருக்கேன். இதனால அந்த நபர் 3 ஆண்டுகளுக்கு சிறை செல்ல வேண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. ஏன்னா 3 ஆண்டுகள் வரைக்குமே அவருக்கு சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கன்னிகா சொல்லியிருக்காங்க. சோ இதனால இதுக்கப்புறமா சமூக வலைதளங்கள்ல கமெண்ட் பண்ணக்கூடிய யாரா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஒருத்தரை விமர்சிக்கிறோம் அப்படின்ற பெயரில் கண்டிப்பா தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்க கமெண்ட் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாம இன்னொருத்தரை காயப்படுத்துற வகையிலையும் மனசு புண்படக்கூடிய வகையிலையுமே கமெண்ட்களை போடாதீங்க. இதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படலாம். ஏன்னா கன்னிகா ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடியுமே நிறைய பார்த்திருப்போம். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் பிரபலமா இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு நிறைய கெட்ட கமெண்ட்கள்லாம் வரும், அதை பத்தி கண்டுக்க மாட்டேன், நெகட்டிவ் கமெண்ட் நிறைய வந்தாலும் அதை படிப்பேன், ஆனா இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்றதுனால மட்டும்தான் தொடர்ந்து நிறைய பேர் அதே வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு டைம் அவங்க அடி வாங்கிட்டாங்கன்னா திரும்பவும் அதே தப்ப பண்ண மாட்டாங்க. இதனால யாரா இருந்தாலும் இதுக்கப்புறமா உங்களை யாராவது தவறா திட்டி பேசினாலும் சரி, தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி கமெண்ட் பண்ணாலும் சரி, அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அது மூலமா புகார் கொடுத்து அந்த நபர் மேல நடவடிக்கை எடுக்க வைக்கலாம். ஏன்னா ஒருத்தர் தவறான கருத்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஒதுங்கவே கூடாது. ஏன்னா இப்படி பயந்து ஒதுங்குறதுனால மட்டும்தான் திரும்பவும் அந்த நபர்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி மனசு நோகடிக்கும்படியா கருத்துக்களை பதிவிடுறாங்க. சோ இந்த விஷயத்துல கன்னிகாவை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். ஏன்னா தைரியமா தன்னோட குழந்தைகளை பத்தி தவறா பேசினதுக்கு பொங்கி எழுந்து காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. அந்த நபரோட ஐடியையுமே பிளாக் பண்ண வச்சுட்டாங்க. சோ இதுக்கப்புறமா அந்த நபர் மேல கண்டிப்பா இதுக்கப்புறம் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற மாதிரியுமே கன்னிகா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு பதிவுல நிறைய அட்வைஸ பொதுமக்களுக்குமே கொடுத்திருக்காங்க. இதனால இதுக்கப்புறமா யாராவது பாதிக்கப்பட்டா கூட கன்னிகா மாதிரி கொஞ்சம் தைரியமா இருந்து அதுக்கான வேலைகளை பாருங்க. நமக்கு எதுக்குப்பா திட்டுறானா இக்னோர் பண்ணிட்டு போவோம்னு சொல்லிட்டுலாம் யாருமே அமைதியா இருக்காதீங்க. அதுக்கான நடவடிக்கை எடுக்காத வரைக்கும் அந்த நபர்களோட தொல்லை ஒருவேளை நீங்க அந்த நபரை பிளாக் பண்ணி விட்டா கூட அந்த நபர் இன்னொரு நபரை போயிட்டு தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டதான் போறாங்க. சோ அதனால தயவு செஞ்சு இதுக்கு மேல யாராவது இப்படி தவறா பயன்படுத்தினா கூட நீங்க புகார் கொடுங்க. இதுல முக்கியமா இதுக்கப்புறமா உஷாரா இருந்துக்கோங்கப்பா. யாரு கமெண்ட் பண்ணாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கப்பா. இதுக்கப்புறமா நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த பாதிப்பு உங்களை தான் சேரும். நீங்க தேவையில்லாம சரி கமெண்ட் தானே யாரு பாத்துக்க போறா, நம்ம ஐடியை கண்டுபிடிச்சு நம்ம டைரக்டா நம்ம கிட்ட வரவா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. இப்ப எல்லாராலையும் எல்லாமே பண்ண முடியும். அதனால நீங்க நான் ஒரு இடத்துல இருக்கேன், அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ணாதீங்க. இன்னொரு புறம் நீங்க கமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்லயோ நம்ம குடும்பத்திலயோ ஒருத்தர் இருந்தா இந்த மாதிரி தான் கமெண்ட் போடுவோமா? அதுவும் அந்த 1 வயசு குழந்தை நம்ம வீட்டுல இருக்கும்போது அந்த குழந்தைகளை பார்த்து அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம கமெண்ட் போடுவோமான்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறமா தயவு செஞ்சு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கை வைங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சமாச்சும் போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுல ஒரு நபர் இருந்தோ, நம்ம வீட்டுல நம்மளோட தாயோ தகப்பனோ இருந்தா அந்த மாதிரிதான் கமெண்ட் பண்ணுவோமா அப்படின்னு யோசிச்சு பேசுங்க. சோ நம்மளா திருந்தாத வரைக்கும் எதுவும் மாற்ற முடியாது. மாற்றம் நம்ம கிட்ட தான் ஃபர்ஸ்ட் இருக்கணுமே தவிர மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியாது. சோ இந்த கன்னிகா செஞ்ச விஷயத்துக்கு நிறைய தரப்பினருமே பாராட்டுக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா கன்னிகாவோட லைஃப் ஸ்டைல் எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்குது. அதே நேரத்துல தைரியமா புகார் கொடுத்ததுக்குமே எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க. பரவாயில்லப்பா கன்னிகா, நீங்க நல்ல விஷயத்தை தான் பண்ணியிருக்கீங்க. இதுல கூட நீங்க முன் உதாரணமா தான் இருந்திருக்கீங்க. இதுக்கப்புறமா நாங்களுமே இதே வேலையை தான் பண்ண போறோம். ஏதாவது எங்களுக்கு எதிராக நடந்துச்சுன்னா நாங்களுமே தைரியமா புகார் கொடுத்து அதுக்கான நடவடிக்கை எடுக்க வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ கன்னிகா பண்ண விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க போல்டா புகார் கொடுத்து அந்த நபர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சிருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம தவறா கமெண்ட் பண்றவங்களுக்கு எந்த தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.